மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு பெரிய vlog. அப்படி என்னோட இன்றைக்கி ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, என்னோடய பர்த்டே. போன பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏலகிரிலாம் போயிட்டு பேர்ட்ஸோட விளாண்டுட்டு ஒரு சின்ன அட்வென்ச்சர்லாம் பண்ணிட்டு வந்தோம். பட் வந்து இந்த பர்த்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அட்வென்ச்சர் தான் பண்ணுற மாதிரி பிளானு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோவாவுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். கோவான்னு பார்க்கும்போது ட்ரிங்க்ஸு தண்ணி அந்த பழக்கமும் இல்லை. நீ கோவா போய் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு நான் சொன்னோடனே நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஏன் வந்து அதெல்லாம் இல்லைன்னா கோவா போக முடியாதா அப்படின்ற வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதாகிடுச்சு. ஸோ வந்து நான் போய் டிசைட் பண்ணிட்டேன், தண்ணி ட்ரிங்க்ஸ் இல்லாமல் கோவா போனால் இவ்வளோ விஷயம் என்ஜாய் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு என் வீடியோஸ் மூலம் காட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்பேன் எப்படி அமைதுன்ட்டு. அண்ட் இன்றைக்கி வந்து ஈவினிங் 3 o'clock வந்து பஸ்ஸு. நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய தேங்க்ஸ். யாராவது விஷ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் விஷ் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு கோவாவில் வந்து இந்த வாட்டி பங்கி ஜம்பிங், ஸ்கூபா டைவிங், நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சரில் பிளான் பண்ணியிருக்கேன். பங்கி ஜம்பிங் நான் வாக்கை கொடுக்க விரும்பலை, ஏன்னா வந்து அது எப்படின்னு தெரியல, நான் பண்ணுவேன்னாங்கிறது தெரில. அங்கே பயங்கர பயமாக இருக்குது. அங்கே போயிட்டு என்ன எப்படின்றது தெரில. நான் போயிட்டு பண்ணாமல் வந்துட்டேன்னா அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஸோ வந்து நான் வாக்கை கொடுக்க விரும்பலை. பட் பண்ணாமல் வந்துட்டாலுமே நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதுக்காகவாச்சும் எப்படி பண்ண ரொம்ப நாளாக ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட்டில் வந்து அது இருக்குது, பண்ணணுங்கிறது. ஸோ பாப்போம் பண்ணணும் என்னன்னு தெரில. ஸோ ஓகே வாங்க. நம்ம எத்தனை வருஷமாடா கோவா போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம்? நான் வயசுக்கு வந்ததுலேருந்துடா. இன்னைக்கு இப்போவே நம்ம கோவா கேமரா காட்டும் போதெல்லாம் ஹாய் சொல்ல மாட்டான்டா. மெக்டி இருக்குது, மேக்ஸ் ஷோரூம் இருக்குது, ஐநாக்ஸ் தேட்டரு. நம்ம ஃப்ரெண்டு யஷ்வந்த் நம்ம கூட கோவா வந்திருக்காரு. டிஎஃப் கோவா வந்திருக்கோம். நம்ம டிடிஎஃப் இல்லை, டிஎஃப் ட்ராவல் ஃப்ரீக். டிஎஃப் பண்ணுமோ? ஓகே ஃபைன் கைஸ், நாங்கள் வெளியில் கோவா வந்துட்டோம். ரொம்ப நாள் ஒரு ட்ரீமாக இருந்தது. போட்ட திட்டங்கள் கைகூடும் நாள் வந்தது. நீயே போய் வேடிக்கை தான் பார்க்க போற. ஸோ பீச்சுக்கு இந்த கோவா ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு பீச்சுக்கு போக வேண்டிய ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். கோவா கண்ணாடி தான் போடு பார்க்குறது எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் பர்த்டேக்கு நான் இதெல்லாம் விஷ் பண்ண ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பசங்களை பார்த்து கேனக்கு வச்சு சண்டை போடுறாங்க, அப்படியே நம்மளை இடிக்கிற மாதிரி வராங்க. பாக்கெட்லேருந்து பர்ஸ் வைக்க அடிச்சிருப்பேன். அப்படிங்களாம் இருக்கானுங்கப்பா. நம்ம ரூம் பக்கத்தில் வர கிரிஞ்சு பசங்க இருந்தாலும் நம்மள மாதிரி வர கஞ்சா பாய்ஸ் மாதிரி இருக்காங்க. நம்ம எவ்வளோ பேர் வெயிட்டை காட்டலாம். அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. என்னடா எங்கே போனாலும் ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வாட்டர் ஸ்போர்ட் இந்த பேரை கேட்டு கொடுக்கணும்டா. கொடுத்துருவோம். எங்கே இருக்க போட்டிங்காடா பண்ணுவோடா? ஆமாம், ட்ரௌசர் நல்லா இருந்து வந்து. நம்ம வந்து கலங்கட்டு பீச்சில் நிற்கிறோம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா இல்லை கோவா போட்டிருக்கா. ஸோ அது பின்னாடி அந்த மலை இந்த மாதிரி பீச் சைடு தான் வரணும் எனக்கு மாதிரி ஆசை. இங்கே பார்த்தா செம்ம கூட்டமாக இருக்குது. அண்ட் பேராசைலிங்கு, டிஸ்கே நிறைய இங்கேயே இருக்குது, நிறைய கேம்ஸ்லாம். பட் நாங்கள் தனியாக நாளைக்கு போகிறோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு. அந்த ஹோட்டல்ஸ் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. நைட்டு இங்கே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், லைட் செட்டிங்லாம் பார்ப்போம். நான் வீடியோஸில் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் யார் விருப்பத்திலையும் தலையிட மாட்டேன் பாஸ். உங்க வேலையை நீங்க பாருங்க. இந்த பீச்சில் வந்து இதாங்க ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரி பீச் ஓரமாக உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம்.
பீச்சோட நைட்டு நல்லா பயங்கர கலர்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக நீங்களே பாருங்கள் வீடியோஸில். அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஊர் பீச்சுக்கு வர மாதிரி ஒரு 4 மணி 5 மணி தாங்க கிளம்பி வந்தோம். இங்கே சன்செட் வேறு லெவலில் இருக்குது. ரெண்டாவது அப்படியே சன்செட்லேருந்து அப்படியே அடுத்தடுத்து அப்படியே நாங்கள் உட்காந்து சில் பண்ணிட்டு அப்படியே பப்புக்கு வந்து இங்கே டான்ஸ் பண்ணோம். இப்போ மணி வந்து பார்த்தா 12 ஆயிடுச்சு. இன்னும் இங்கே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. எங்களுக்கும் இங்கேருந்து போக மனசே இல்லை, அந்தளவுக்கு செம்ம ஃபீல் இருக்குங்க.